மக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். வணக்கம். எடிசன் மேகசின் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்ப இந்த வாரம் வெளிவர இருக்கின்ற ஃபயர்ங்கிற படத்தை பத்தி தாங்க ரிவ்யூ பார்க்க போறோம். படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை பத்தி தான் இயக்குனர் ஜேஎஸ்கே. வேற யாருங்க, இந்த படத்தின் தயாரிப்பாளர். அதோட இல்லாம கதை, திரைக்கதை ஜீவான்னு எழுதி எஸ்கே ஜீவாங்கிற வசனம் எழுதியிருக்காரு. இயக்கம் ஜேஎஸ்கே. இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாழை படத்துல அந்த வட்டி கொடுக்குற கேரக்டர்ல ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு. அவர் தான் அந்த படத்துல போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்காரு. கதையை பத்தி சொல்ல வருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சமுதாயத்துல பெண்களை என்ன மாதிரிலாம் கெடுக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கிறத ஒரு அமைப்பு தான் சொல்லியிருக்காரு. அந்த கேஸ் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அதாவது வன்மை, செக்ஸுங்கிறத இன்னைக்கு யூடியூப்பை திறந்தா கண்ணா அப்படின்னு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல மருந்தை கொடுக்கணும்னா கூட தேன்ல கொலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உடம்புக்கு ஆகக்கூடிய வியாதியை தீர்க்கக்கூடிய மருந்தே இருந்தாலும் அதை தேன்ல கலந்து குடிச்சா தான் அந்த வியாதி தீரக்கூடிய பக்கம் இருக்கிறதுனால அதை புரிந்து கொண்ட ஜேஎஸ்கே இயக்குனர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல கிளாமரை சொல்லித்தான் கதையை சொல்லணும்னு அவரோட ஐடியா, அந்த ஐடியாலஜி நல்ல ஐடியாலஜின்னு தான் சொல்லணும். கதையோட நாயகன் பாலாஜி முருகதாஸ் தான் கதையின் நாயகன். பிசியோதெரபி டாக்டர். ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை வர்றாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்களெல்லாம் எப்படி பழி வாங்கி அவங்கள என்ன மாதிரி பண்றாங்கிறது தான் இந்த படத்தோட கதைங்க. இது யாரோட வீடு? இது எங்க சின்ன முதலாளி அருணையாவோட வீடியா. சும்மா சொல்லக்கூடாது, அவனும் அற்புதமாவே நடிச்சிருக்கான். நடிகர்னு பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் மற்றும் சாந்தினி, சாக்சி அகர்வால், அப்புறம் ரச்சிதா மகாலட்சுமி, காயத்ரி, நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி. அதோட இல்லாம ஜேஎஸ்கே முக்கியமான ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்காரு. இவரோட சிங்கம்புலி. அப்புறம் எஸ்கே ஜீவா படத்தின் வசனகர்த்தாவும் இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு அப்பா கேரக்டரா நடிச்சிருக்காரு. படத்துல ஒவ்வொருத்தவங்களுமே போட்டி போட்டு தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சாந்தினியை மிஞ்சினது சாக்சி அகர்வால் மிஞ்சினி மகாலட்சுமி கிடையாது. அதே மாதிரி காயத்ரி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு தான் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட நடிப்பும் அந்த இடத்துல கிளாமரா பார்க்காம ஒவ்வொருத்தவங்களோட முயற்சிகளை என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வராங்க. அதை அவன் தவறுதலா பயன்படுத்தி அவளை எப்படியெல்லாம் பழி வாங்குறாங்கிறது தாங்க கதை. ஆண்கள் சில தன் வசப்படுத்திட்டு பெண்களை பழி வாங்குற மாதிரி எத்தனையோ கதைகள் வந்திருந்தாலும் இந்த ஃபயர்ல இவர் ஒரு முழு முயற்சி எடுத்திருக்காரு. அந்த முயற்சி தாங்க படத்துல உண்மையாவே நல்லா இருக்கு. ஒரு பெரிய சவாலா இருந்தது. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஆள் நடமாட்டீங்க. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதையோட கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. படத்தின் பாடல்கள் ஃபயர் மாதிரி படத்துக்கு பாடல்கள் தேவையான்னு தான் கேட்பீங்க. ஆனா அற்புதமா ஒரு கல்யாண சாங் இருக்குது. ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பெத்தட்டிக் சாங் ஒண்ணு அப்பா அம்மா உறவுகளை வச்சு, அப்பா அம்மா குழந்தை, பொம்பளை குழந்தைய உறவுகளை வச்சு சொல்லியிருக்காரு. அந்த சாங் ரொம்ப கேட்க முடியா இருக்கு. ஃபைட்டும் இருக்குதுங்கன்னு படத்தோட எடிட்டர் பிரேம்குமார் பாராட்டியே தீரணும். படத்தை பிரமாதமான முறையில எடிட் பண்ணியிருக்காரு. இயக்குனருக்கு ஈடா ஒளிப்பதிவாளர் சதீஷும் அற்புதமா பண்ணியிருக்காரு. இசை சொல்ல வேணும், படத்துக்கு பெரிய ஒரு பலம் சேர்ந்திருக்கு. மொத்தத்துல ஃபயர் பாத்தீங்கன்னா அற்புதமான படம். இந்த மாதிரி படங்கள்னா தமிழ் சினிமா வரவேற்றாதான். இன்னைக்கு நீங்க செக்ஸாலஜிங்கிற பேர்ல, ஆபாசங்கிற பேர்ல யூடியூப்ல வராது எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அதெல்லாம் மீறி தியேட்டருக்கு உள்ள கூப்பிடணும்னா ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கதை சொல்லியே ஆகணும். அந்த அடிப்படையில மெனக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் ஜேஎஸ்கே. படம் பார்க்க வேண்டிய படம். பெண்களை பெற்ற தகப்பனார்கள் எல்லோரும் தயவு செய்து ஒரு தடவை தியேட்டரை போய் பாருங்க. ஃபயர் உண்மையாவே இந்த ஃபயர் கெடுதல் ஃபயர் கிடையாது. தீ பத்தி எரியும்பாங்க. ஆனா பெண்களை எப்படி வளர்க்கணும்னு ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் கொடுக்குற ஃபயர் தாங்க இது. மொத்தத்தில் ஃபயர், பார்க்கக்கூடிய ஃபயர். போய் தியேட்டர்ல போய் பாருங்க. தொடர்ந்து இது மாதிரி எங்களோட சேனல்ல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம்.